பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்கா கால சிந்தனைகள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நம்முடைய அன்பான மீட்பரோடு நாம் தனிப்பட்ட நேரடியான விதத்தில் தொடர்பு கொள்வதற்கான ஸ்லாக்கியம் இக்காலத்தில் நமக்கு இல்லை. ஆயினும் மரியாளின் கிரியைகளுக்கு ஒத்த கிரியைகளை செய்வதற்கான அநேக வாய்ப்புகளை இக்காலத்தில் நாமும் பெற்றிருக்கிறோம். அவது நம்முடைய கர்த்தரின் சகோதர சகோதரிகளை அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி மற்றும் சமாதானமாகிய நறுமண தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவதற்கான ஸ்லாக்கியம் நமக்குரியதாய் இருக்கின்றது. இவைகள் அதிகமாய் சுயத்தை வெறுத்து செய்யப்படும்போது இவைகள் நமது மூத்த சகோதரனுடைய கணிப்பில் மிகுந்த விலையேற பெற்றதாய் காணப்படும். அதாவது நமது மூத்த சகோதரனுடைய கர்த்தர் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதை நாம் செய்கின்றோமோ அல்லது செய்யாமல் இருக்கின்றோமோ அவைகளை நாம் அவருக்கே செய்தோம் அல்லது செய்யவில்லை என்பதாக கருதப்படும் என்று கூறினவருடைய கணிப்பில் மிகுந்த விலையேற பெற்றதாக காணப்படும். மத்தேயு 25:40-45. இன்னுமாக கர்த்தருடைய சரீர அங்கங்கள் என்று அடையாளப்படுத்தப்படும் இந்த சகோதர சகோதரிகளும் கூட கர்த்தர் அடையாளமாகவும் இருக்கின்றார். மேலும் இக்கண்ணோட்டத்தை வைத்து நாம் பார்க்கையில் இப்பொழுது தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மற்றும் அருளப்பட்டிருக்கிற சகல நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு பிதாவுக்கு அடுத்த நிலையில் காணப்படும் சரீரத்தின் தலையாயிருக்கிறவருடைய சிரசின் மேல் நறுமண தைலம் ஊற்றுவது நமக்கான ஸ்லாக்கியமாய் இராவிட்டாலும் இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருடைய சபையாக ஜீவித்து கொண்டிருக்கும் கடைசி அங்கங்களாகிய கிறிஸ்துவின் பாதங்கள் மீது நறுமண தைலம் ஊற்றுவதற்கான ஸ்லாக்கியம் நமக்குரியதாய் இருக்கிறது. ரீப்ரின்ஸ் 2447. ஆமேன்.